ஒரு மனுஷனில் தேவ சமாதானம் வரும் பொழுது அவன் பாடுகளை வெறுக்கிறவனாய் அல்ல, பாடுகளை சகிக்க துணிகிறவனாய் மாறுகிறான். என்ன அவன் மைண்ட் சொல்லுது, இது என்ன ஒன்றும் செய்ய போறதில்லை. அவன் மைண்ட் என்ன சொல்லுது, இது என்ன ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல பனங்காட்டு நரி சலச்சலப்புக்கு அஞ்சாது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி வருது, வேண்டாம். கேட்டீங்களா? அந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? பனங்காட்டு நரி சலச்சலப்புக்கு என்ன செய்யாது, அஞ்சாது. அது ஏன் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். ஏன் பனங்காட்டுக்கு போறோம்? நீங்க பஸ்ஸுக்குள்ள நாகர்கோயில் போயிருக்கீங்களா? நாகர்கோயில் போயிருக்கீங்களா? இந்த நாகர்கோயில் குளத்து பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் பசுமாடு சுத்தம் பார்த்துருக்கீங்களா? ஏன் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஊர்காட்டில் நம்ம குளத்துல வாய்க்கால மாடை கழுக கொண்டு போகும் பொழுது ஒரு சைக்கிள் பெல்லு கேட்டா மாடு எடுத்து வச்சு சேனல்ல சாடும், கூட கலவியும் கொண்டு போகும். 2 பேரும் சேர்த்து இனி ஊறி சேர்ந்து மேலே எடுக்கணும். இதுதான் இங்க உள்ள பசுமாடு. ஆனா குளத்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பசுமாட்டுக்கு பின்னால போய் பைன்னு ஹார்ன் அடிச்சா அதை அப்படி நின்றுட்டு நெல்லுல எப்படி நெல்லுல போகலாமே அப்படின்னு சொல்லாது. அது திரும்பி அது நடக்கிற விதத்தை பார்த்தேன்னா எப்படி என்ன சொல்லுது, இந்த மேலே நாடுகளிலே அழகிகள் போட்டி நடக்கும். அந்த அழகிகள் போட்டியில் சில பிள்ளைகள் அப்படி ஒரு மாதிரி பயில்ஸ் வந்த பன்னிக்குட்டி போல நடப்பாங்க. அந்த மாதிரியே நடக்கும். ஆனால் டாக்ஸி கட்டி டிக்கெட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வரி கட்டி நடக்கிற நம்ம நின்று போவோம். பசுமாட்டு ஜாலியாக ஒரு டாக்ஸி கட்டாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஊர் பசுமாட்டு பஸ்ஸை பார்த்த உடனே குளத்தில் சாடுது. குளத்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள பசுமாடு வண்டியை கண்டாலும் நில்லு வேலைன்னு சொல்லுது. அது காரணம் என்ன? அதுக்கு தெரியும் இவனே கையில் ஒரு சிகரிங் உண்டு, இவனே கையில் பிரேக்கம் உண்டு, அவனை பாயின். அதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் பழகி போச்சு. அதே மாதிரி தான் தேவ சமாதானம் இருதயத்தில் கொண்டவை. 1000 பிரச்சனை வந்தாலும் இதுவரை காணாததா, இயேசு காணாததா, பவுல் காணாததா, பேதுரு காணாததா, என் தகப்பன் தாவீது காணாததா, என் பிதாக்கள் ஆபிரகாம் காணாததா, இதெல்லாம் அவர்கள் கண்ட மிச்சம்தான். இவை அவைகளை சேதப்படுத்தல, அவர்களை சேதப்படுத்தல, பின்ன என்னை சேதப்படுத்தாது. அதுதான் அந்த தேவ சமாதானம் எனக்குள்ளே என்ன செய்து விடுகிறது, பிரச்சனைகளை குறித்த பயத்தை என்னை விட்டு எடுத்து விடுகிறது. ஆமை வந்தா பார்க்கலாம் எப்படி. அதுதான் வெற்றி. அது நமக்குள்ள தேவ சமாதானம். ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, பதட்டம் இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவ சமாதானம் தனி மனிதனுக்குள் என்ன ஏற்படுத்துகிறது? அவன் சகிப்புத்தன்மையை